வணக்கம். செய்திச் சுருக்கம். கவர்னர் தேநீர் விருந்து முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு கவர்னர் ரவி அழைப்பு விடுத்தார். இதில் அதிமுக, பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க உள்ளன. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இந்நிலையில் கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் 15ஆம் தேதி கிண்டி கவர்னர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார். அவர் அறிவுறுத்தலின்படி நானும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடக்கும் அழகப்பா பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு, வெள்ளத்தில் சிக்கி 33 பேர் பலி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்துவார் மாவட்டம் சோஸ்டி கிராமத்தில் மேகவெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர். மீட்புப் பணி உடனடியாக துவங்கியது. 33 பேர் பலியானார்கள். 98 பேர் மீட்கப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பலர் மாயமானதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு வீரர்கள் 180 பேர் ஈடுபட்டுள்ளனர். ராணுவ வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்ததால் பல்வேறு பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். காலை டிஃபன் முதல் சொந்த வீடு வரை தூய்மை பணியாளருக்கு அரசின் 6 பொது திட்டங்கள். சென்னை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிப்பன் மாளிகை முன் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். நடைபாதை, சாலையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என கூறிய ஹைகோர்ட் அவர்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டது. பேச்சுவார்த்தையிலும் சுமூக தீர்வு ஏற்படாத நிலையில் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், அரசு என்றும் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நிற்கும் என தெரிவித்துள்ளார். நள்ளிரவு, புயல், மழை, வெள்ளம் என எந்த நேரத்திலும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என ஸ்டாலின் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை பரிசீலித்து காலை உணவு, உயர்கல்வி ஊக்கத்தொகை, சுயதொழில் உதவி உள்ளிட்ட பல புதிய நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்காக அரசு செயல்படுத்த உள்ள புதிய 6 திட்டங்கள் பற்றிய விவரங்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். சென்னையை தொடர்ந்து கோவையிலும் குண்டுகட்டாக கைது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கோவையிலும் இந்த விவகாரம் வெடித்துள்ளது.
திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பணி நிரந்தரம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். அனுமதி கோரி மாநகராட்சி மற்றும் ஒப்பந்த நிறுவனத்திடம் அனுமதி பெற்று இன்று போராட்டத்தில் ஈடுபடவிருந்தனர். இந்த சூழலில் ஒப்பந்த நிறுவனம் விடுபடுத்த தொழிலாளர்களுக்கு கடிதம் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளது. விடுப்பு நிராகரிக்கப்படுவதாகவும் அதையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்றும் கூறியுள்ளது. கோவை மாநகராட்சி நிர்வாகமும் வாய்மொழியாக மிரட்டியுள்ளனர். காலை 7 மணி முதலே கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சியை நோக்கி அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். அவர்களை டவுன்ஹால் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து போலீசார் வேனில் ஏற்றி சென்றனர். பஹல்காம் சம்பவத்தை புறந்தள்ளிவிட முடியாது. மாநில அந்தஸ்து வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கருத்து. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி B.R. கவாய், நீதிபதி K. வினோத் சந்திரன் அமர்வு விசாரித்தது. மனுதாரர் வக்கீல் வாதிடும்போது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 2019 நீக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலுக்கு பின் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்தது. 2023 தேர்தல் முடிந்த நிலையில் இன்னும் மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பதிலளித்தார். லடாக் தவிர ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து விரைவில் வழங்கப்படும் என மத்திய அரசு சொன்னதுதான். தற்போது அங்கு நிலவும் அசாதாரண சூழ்நிலையை நீதிபதிகள் நீங்களே அறிவீர்கள். இந்த நிலையில் பல அம்சங்களை கருத்தில் கொண்டே எந்தவொரு முடிவையும் அரசால் எடுக்க முடியும் என்றார். அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் வக்கீல், மத்திய அரசு அளித்த உத்தரவாதத்தை செயல்படுத்த வேண்டியதும் அவசியம்தான் என்றார். இதை கேட்ட தலைமை நீதிபதி கவாய், ஜம்மு காஷ்மீரில் தற்போதைய கள நிலவரத்தை நீங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும். பஹல்காமில் நடந்த சம்பவத்தை எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது என மனுதாரர் வக்கீலுக்கு சொன்னார். இது தொடர்பாக மத்திய அரசின் விளக்கத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். பாதுகாப்பு கேட்டு மனு 24 மணி நேரத்தில் வாபஸ். 2023 பிரிட்டன் சென்றிருந்த காங்கிரஸ் MP ராகுல் அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அவர் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரை விமர்சித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுலின் கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். சாவர்கரின் உறவினர் சத்யாகி ராகுல் மீது அவதூறு வழக்கு தொடுத்தார். புனேயில் MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது. இந்த சூழலில் நேற்று ராகுல் தரப்பு வக்கீல் மிலிந்த் பவார் ராகுல் உயிருக்கு ஆபத்திருப்பதாக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், 15 நாட்களாக ராகுல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். இதனால் சிலர் ராகுல் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர். அதன் அடிப்படையில் நான் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளேன். 2 MP-க்கள் ஏற்கனவே ராகுலை மிரட்டியுள்ளனர். ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டோ ராகுலை நாட்டின் நம்பர் 1 பயங்கரவாதி என அழைத்தார். பாரதிய ஜனதா MLA தர்வீந்தர் சிங் மர்வா, உங்கள் பாட்டிக்கு ஏற்பட்ட அதே கதியை நீங்களும் சந்திப்பீர்கள் என ராகுலை மிரட்டியுள்ளார். ராகுலுக்கு எதிரான இந்த சூழ்நிலையை நீதித்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். ராகுலுக்கு எதிராக எந்த சம்பவமும் நடக்கலாம். கோர்ட் எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டது. செப்டம்பர் 10 அன்று இந்த மனு விசாரணைக்கு வரும் என்றார்.
இந்த சூழலில் ராகுலுக்கு பாதுகாப்பு கேட்டு செய்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவரது வக்கீல் மலின் பவார் இன்று கோர்ட்டில் கோரிக்கை வைத்தார். இதனை நீதிபதி ஏற்றுக்கொண்ட நிலையில் மனு வாபஸ் பெறப்பட்டது. இதுகுறித்து வக்கீல் மிலின் பவார் கூறுகையில், ராகுலின் ஒப்புதல் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது, எனவே வாபஸ் பெறப்பட்டுள்ளது என்றார். தெருநாய்கள் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் காரசாரவாதம், தீர்ப்பு ஒத்திவைப்பு. தெருநாய்களால் அதிகரித்து வரும் பாதிப்புகள் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து கடந்த வாரம் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. 2 நாட்களுக்கு முன் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு நாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க உத்தரவிட்டனர். அப்போது பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். இந்த உத்தரவுக்கு ஆதரவு இருந்தாலும் எதிர்ப்பும் கிளம்பியது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கில் விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் அடங்கிய புதிய அமர்வை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் அமைத்தார். அதன்படி நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது. அப்போது டெல்லி அரசு சார்பில் இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார். நாய்க்கடிக்கு பிறகு ரேபீஸ் நோய் தொற்று ஏற்பட்டு பல்வேறு குழந்தைகள் இறக்கும் சம்பவங்கள் நிகழ்கிறது. கருத்தடை சிகிச்சை செய்தாலும் ரேபீஸ் தொற்று பரவலை தடுக்க முடியாது. நாய்களுக்கு தடுப்பூசி போட்டாலும் அது குழந்தைகளை கடிப்பதை தடுக்க முடியாது. விலங்குகளை யாரும் வெறுப்பதில்லை. 100 விஷ இனங்களில் 4 விஷ இனங்கள் உள்ளன. நாங்கள் அவற்றை வீட்டில் வைத்திருப்பதில்லை. நாய்களை கொல்ல வேண்டியதில்லை, அவற்றை பிரிக்க வேண்டும். 2024 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். விலங்கு நல அமைப்பான ப்ராஜெக்ட் கைண்ட்னஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், டெல்லியில் உள்ள அனைத்து தெருநாய்களையும் வேறு இடத்திற்கு மாற்றும் உத்தரவை அமல்படுத்த முடியாது என்று வாதிட்டார். தெருநாய்களை விடுவிக்க கூடாது என்று உத்தரவு சொல்கிறது, ஆனால் காப்பகங்கள் இல்லாததால் இதுவும் பொருந்தாது. எனவே தெருநாய்களை அழைத்து செல்லும் உத்தரவையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், பார்லிமெண்ட் விதிகளையும் சட்டங்களையும் உருவாக்குகிறது, ஆனால் அவை செயல்படுத்தப்படவில்லை. விலங்கு கட்டுப்பாட்டுக்கான வழிகாட்டுதல்களை சரியாக அமல்படுத்தாததே இந்த நிலைமைக்கு காரணம் என அரசு அதிகாரிகளை கடுமையாக கண்டித்தனர். ஒருபுறம் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள், மறுபுறம் விலங்கு பிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். தெருநாய்களுக்கு ஆதரவாக மேம்போக்கான விவாதங்களை முன்வைக்காதீர்கள் என விலங்கு ஆர்வலர்களை அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தனர்.